அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. அற்றவர் என்பார் அவ அற்றார். அது என்னன்னா அற்றவர் யாருன்னு கேட்டான். ஆசை இந்த பொருள்பற்றுன்னு பொருள்பற்று இருந்தாலும் இல்லாட்டி எனக்கு தூக்கிடலாம். அது கூட பயிற்சி கொடுத்தா தூக்கி எறிஞ்சிட்டு போகலாம். ஐயா காசு விரும்பாதே, வேண்டாம், நான் ஒத்துக்கிறேன் ஐயா, நான் காசு தொடலை, சரி நியாயம்னா. விகாரம் விகாரத்தை என்ன செய்வன்? அற்றவர்னு சொன்னா குவாமை தேகத்தை பொடியாக்கியவன். எந்த வல்லம் என்ன ஆசான் ஆசை இல்லாமல் முடியாது. அந்த சிறிது ஒரு சிறிதுனாலும் சரி உன்னை போட்டு மறுபடியும் கார நரகத்தை திட்டினான். ஆக இதெல்லாம் பெரிய எடுத்து பெரிய விஷயங்கள். ஆக நாம் என்ன செய்யறோம்? இதெல்லாம் இப்படி இருக்கியா? அற்றது பற்றி நின்று உற்றொரு வீடுனார் அவையார் சொல்லுவார். இவர் சொல்லும்போது அற்றவர் என்பார் அவ அற்றார், மற்றையார் அற்றாக அற்றது. மற்றெல்லாம் அற்றாக அற்றவர்னு சொன்னா விகார தேக நீங்கியது. விகார தேக நீங்காமல் கடவுள் அடைய முடியாது. நோக்கம் மனித வர்க்கத்துக்கு இந்த வாய்ப்பு இருக்கு. தலைவன் ஆசையோடு மூலக்கணல் ஏற்றுறோம், தலைவன் ஆசையோடு அறிவு பெறுறோம். அறிவனுடைய முதிர்ச்சி மூலக்கணலை எழுப்புவது. மூலக்கணலை எழுப்பினால் தேகம் நீங்கிடும். தேகம் நீங்கினால் சிந்தனை தெளிவடையும். அந்த சிந்தனை தெளிவடையத்திற்கு தினம் பூஜை செய்யணும். இப்போ நான் பேசுவது நுட்பமான வார்த்தை தான், திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்போமா தெரியும், வேற வழி இல்லை. அப்போ அற்றது பற்றினின் உற்றது வீடு. அற்றது எது? அற்றதுன்னா தேகம் நீங்கி விட்டது. தாய் தந்தையை அடுத்த தேகம் நீங்கி விட்டது. உள்ளம் தெளிவடைந்தது, வஞ்சனையற்றது. ஆக தாய் தந்தையால் தேகம் நீங்காமல் வஞ்சனை தீராது. ஆக நீங்களாம் சரி அற்றது பற்றினின் உற்றது. ஆக இதுக்கு என்ன செய்ய வேண்டும்? நோக்கம் மக்கள் அடையக்கூடிய அந்த மோட்ச லாபம், மரணமில்லா பெருவாழ்வு. இத்தனை ஞானிகள் 9 கோடி பேர் இருக்காயா, இவ்வளவு உண்மைதான். அத்தனை பேர் தான் சின்ன விஷயம் அல்ல. அத்தனை பேரும் பாடுபட்டு இருக்கிறான். சும்மா அவன் என்ன பாடுபட்டான்? மல்டிவத்துக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப நீ என்னை ஏற்றுக்கொள்ளணும். என்னால் தாழ முடியல, என்னை வஞ்சிக்குதப்பா, என்னை போட்டு ஆட்டி படைக்குது ஐயா, நான் பட்னி கிடக்கிறதா செத்து போன்னு தெரியுது, உணவு கொடுத்தா காமம் வந்துமா தெரியுது, நான் என்ன செய்யட்டும், நான் முன்னேற வேண்டும். இது பூர்ணமா இதான் சொன்னா பற்றி விடா இடும்பைகள் பட்டினி பற்றி விடாதவுக்குனா எந்த பற்றம்? அது நுட்பமான வார்த்தை. இந்த உடம்பு நலியுது, கவம் கட்டுது, உடம்பெல்லாம் நொந்து போகுதுன்னு விட்டுறாதே. அதான் சொன்னா பற்றி விடா இடும்பைகள் பற்றினி பற்றி விடாதவர்க்கு இந்த உடம்பை பற்றி நீ அறிந்து கொள்ளாமல் ஒன்று முடியாது.